இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலி உற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலி உற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இது நோக்குடன் பாருங்கள், அதில் விளங்கிடும் காணுங்கள். இது நோக்குடன் பாருங்கள், அதில் விளங்கிடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அருமையான இறை மக்களே, இறைவா, உமது திருவுளம் அறிந்து அதை நிறைவேற்ற இதோ நான் வருகிறேன் என்று சாமுவேல் மற்றும் திருமுழுக்கு யோவானின் சீடர்கள் ஆவலோடு புறப்பட்டு செல்வதைப் போல கடவுளுடைய திட்டம், அவர் நமக்காக வைத்திருக்கிற திருவுளத்தை அறிந்து நாமும் அதை நிறைவேற்ற ஆவலோடு நாம் அவருக்கு செவிசாய்க்க இந்த திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்கும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர்கள் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர், எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உமது மக்களின் வேண்டுதல்களுக்கு இரக்கத்தோடு கேட்டு எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 3. உயிருள்ள இறைவார்த்தைகள் 3 முதல் 10 மற்றும் 19. அந்நாள்களில் கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தான். அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அதற்கு அவன் இதோ அடியேன் என்று சொல்லி ஏலியிடம் ஓடி, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர், நான் அழைக்கவில்லை, திரும்பிச் சென்று படுத்துக்கொள் என்றார். அவனும் சென்று படுத்து கொண்டான். ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அவரோ, நான் அழைக்கவில்லை மகனே, சென்று படுத்துக்கொள் என்றார். சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை. அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. 3ஆம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார்.
அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அப்பொழுது சிறுவனை ஆண்டவர் தாம் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார். பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி, சென்று படுத்துக்கொள், உன்னை அவர் மீண்டும் அழைத்தால் அதற்கு நீ, ஆண்டவரே பேசும், அடியான் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார். சாமுவேலும் தன் இடத்திற்கு சென்று படுத்து கொண்டான். அப்போது ஆண்டவர் வந்து நின்று, சாமுவேல், சாமுவேல் என்று முன்பு போல அழைத்தார். அதற்கு சாமுவேல், பேசும், அடியான் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினான். சாமுவேல் வளர்ந்தான். ஆண்டவர் அவனோடு இருந்தார். சாமுவேலது வார்த்தை எதையும் அவர் தரையில் விழவிடவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரேதோ வருகின்றே. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரேதோ வருகின்றே. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரேதோ வருகின்றே. அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார். சேறு நிறைந்த பள்ளத்தினின்று தூக்கி எடுத்தார். கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்க செய்தார். என் காலடிகளை உறுதிப்படுத்தினார். புதியதொரு பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவினின்று எழச் செய்தார். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரேதோ வருகின்றே. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரேதோ வருகின்றே. பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரேதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரேதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரேதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரேதோ வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். ஆண்டவரே, நீர் இதை அறிவீர்.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 13 முதல் 15 மற்றும் 17 முதல் 20 வரை. சகோதர சகோதரிகளே, உடல் பரத்தமைக்கு அல்ல, ஆண்டவருக்கே உரியது. ஆண்டவரும் உடலுக்கே உரியவர். ஆண்டவரை உயிர்த்தெழ செய்த கடவுள் தம் வல்லமையால் நம்மையும் உயிர்த்தெழ செய்வார். உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புக்கள் என்று தெரியாதா? ஆண்டவரோடு சேர்ந்திருப்பவர் அவருடன் உள்ளத்தால் ஒன்றித்திருக்கிறார். எனவே பரத்தமையை விட்டு விலகுங்கள். மனிதர் செய்யும் எப்பாவமும் உடலுக்கு புறம்பானது. ஆனால் பரத்தமையில் ஈடுபடுவோர் தம் சொந்த உடலுக்கு எதிராகவே பாவம் செய்கின்றனர். உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவரல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மெசியாவை, அதாவது அருள் பொழிவு பெற்றவரை கண்டோம். அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, திருவசனங்கள் 35 முதல் 42 முடிய. யோவான் தம் சீடர் இருவருடன் நின்று கொண்டிருந்தார். இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் செம்மறி என்றார். அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், வந்து பாருங்கள் என்றார். அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்போது ஏறக்குறைய மாலை 4 மணி. அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர். அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர். அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து, மெசியாவை கண்டோம் என்றார். மெசியா என்றால் அருட்பொழிவு பெற்றவர் என்பது பொருள். பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார். இயேசு அவரை கூர்ந்து பார்த்து, நீ யோவானின் மகன் சீமோன், இனி கேஃபா எனப்படுவாய் என்றார். கேஃபா என்றால் பாறை என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அருமையான இறைமக்களே,
ஆண்டவர் இயேசுவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி இந்த இறைவார்த்தை பகிர்விற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட வாசகங்கள் அனைத்திற்கும் நடுவுமாக மையமாக இருக்கின்ற இறை வார்த்தைகள் இன்றைக்கு மிகவும் அழகாக பாடி ஜெபித்து தியானித்த திருப்பாடலின் வார்த்தைகள்தான். அதாவது, உமது திருவுளத்தை நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகிறேன். உமது திருவுளத்தை நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகிறேன். இந்த இறை வார்த்தையை மையமாக வைத்துத்தான் இன்றைய வாசகங்கள் அனைத்துமே இருக்கின்றன. ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அதை அறிய வேண்டும். அதை எப்படி முதல் வாசகத்திலே சாமுவேல் என்கிற அந்த சிறுவன் அறிய முற்படுகிறான் என்பதை சாமுவேலின் முதல் புத்தகம் மிகவும் அழகாக நமக்கு எடுத்து கூறுகின்றன. இன்றைக்கு நாம் கேட்ட இந்த வாசகம் சாமுவேலின் முதல் புத்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து தொடங்குகிறது. ஆனால் முதல் 2 வசனங்களை நாம் அறிந்திருப்பது இந்த பகுதியை புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். முதல் 2 வசனங்களில், அதாவது 1 சாமுவேல் 3 முதல் 2 வசனங்களிலே நாம் பார்ப்பது என்ன என்றால், ஆண்டவருடைய வார்த்தை மிகவும் அந்த காலத்திலே அரிதாக இருந்தது. ஆண்டவருடைய வார்த்தை மிகவும் அரிதாக இருந்தது. அது மட்டுமல்ல, காட்சியும் ஒன்றும் இல்லை. அப்படியே ஆண்டவர் காட்சி கொடுத்தாலும் ஆண்டவருடைய அடியாராக, பணியாளராக, கடவுளின் அடியாராக பணி செய்து கொண்டிருக்கிற ஏலி அதை பார்ப்பதற்கு திறனற்று அவருடைய பார்வை மங்கி போயிருந்தது என்று 2 வசனங்களிலே நாம் அறிகின்றோம். ஆக வார்த்தையும் இல்லை, ஆண்டவருடைய காட்சியும் இல்லை என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய வார்த்தை பஞ்சம் அங்கே இருக்கிறது. மக்கள் சிறந்த ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தேவையில் இருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிற வார்த்தை அங்கே இல்லை, காட்சியும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு பஞ்ச காலம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் ஆண்டவர் மீண்டும் ஒரு நம்பிக்கை என்கிற ஒரு நட்சத்திரமாக இருக்கிற அந்த சிறுவனை ஆண்டவர் அழைக்கின்றார். சாமுவேல் அவன் இருக்கின்ற இடம் ஆண்டவருடைய பேழை வைத்திருக்கிற ஒரு பரிசுத்தமான இடம். அந்த இடத்திலே அந்த சிறுவன் தங்கி இருக்கிறான். எனவே இந்த இடத்தில் இருக்கிற அந்த ஒரு சிறுவனை ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய கருவியாக பயன்படுத்த போகிறார். அதற்காகத்தான் அவனை அழைக்கின்றார். எனவே முதலில் இந்த முயற்சியை முன்னெடுப்பவர் கடவுள். எனவே அந்த சிறுவனை ஆண்டவர் அழைக்கின்றார், சாமுவேல் என்று அழைக்கின்றார். 3 முறை அழைக்கின்றார். 3 முறையும் இந்த சிறுவன் கடவுளுடைய குரலொலியை அறியாதவனாக, புரியாத ஒரு சிறுவனாக அவன் இருக்கின்றான். அங்கும் இங்கும் அவன் தள்ளாடி அங்கே ஓடிக்கொண்டும் அலைந்து கொண்டும் அவன் 2 பக்கமும் அவன் அலைந்து கொண்டிருக்கிற அந்த ஒரு காட்சி அவன் திணறிக் கொண்டிருப்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அவன் ஒரு அறியாத ஒரு சிறுவனாக இருக்கிறான். கடவுளுடைய வார்த்தை, திருவுளத்தை என்ன என்று அவன் அறியாமல் அவன் தனது படுக்கைக்கும் தனது குருவாக இருக்கிற ஏலிக்கும் இடையே அவன் நடந்து கொண்டிருக்கிறான். அவன் திண்டாடி கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, உமது திருவுளம். ஒவ்வொரு முறையும் ஏலியிடம் சென்று, இதோ நான் உமது அடிமை, நீர் கூப்பிட்டீர்களே, அழைத்தீர்களே என்று அவன் ஒவ்வொரு முறையும் கேட்கிறான். அந்த இடத்திலே ஏலி ஒரு அருமையான தனக்குரிய பொறுப்பை, கடமையை செய்கின்றார். 3வது முறையாக சொல்லுகிறார், ஆண்டவர் தாமே இந்த சிறுவனை அழைக்கிறார் என்பதை ஏலி உணர்ந்து அவனை நல்ல வழியில் புத்திமதி சொல்லி, நீ மீண்டும் சென்று படுத்துக்கொள், மீண்டும் இந்த குரலொலி கேட்டால் ஆண்டவர்தாம் அழைக்கிறார் என்பதை உணர்ந்து, ஆண்டவரே பேசும், அடியான் கேட்கிறேன் என்று பணிவுடன் சொல் என்று அவனுக்கு புத்திமதி சொல்லி அனுப்புகின்றார். அதே போல 4வது முறையாக ஆண்டவர் 2 முறை சாமுவேல் சாமுவேல் என்று அழைக்கின்றதை அவன் கேட்கிறான். உடனடியாக குரு தனக்கு சொன்னதை அவன் நினைத்து அந்த மாதிரியே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே பேசும், அடியான் கேட்கிறேன். ஆக இங்கே கடவுளை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள இந்த சிறுவன் முன் வருகிறான். அவனுக்கு உதவியாக இருப்பவன் ஏலி.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இந்த இடத்திலே நாம் பார்ப்பது ஆண்டவருடைய வார்த்தை அரிதாக இருந்த காலத்திலே இந்த சிறுவன் கடவுளே பேசும், நிறைவாக பேசும், நான் உள்ளம் திறந்து காது குளிர உமது வார்த்தையை கேட்கிறேன், அதன்படி செய்கிறேன் என்று தாராள உள்ளத்தோடு முன்வருவதை நாம் பார்க்கிறோம். இறுதியாக வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், சிறுவன் வளர்ந்தான், ஆண்டவர் அவனோடு இருந்தார், அவனுடைய வார்த்தைகள் எதுவுமே ஆண்டவர் கீழே தரையிலே வீணாக விழவிடவில்லை என்பது. இதனுடைய அர்த்தம் என்ன என்றால், அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு இறைவாக்கினராக மாறப்போகின்றார். அந்த இறை வாக்கினர் வழியாக கடவுள் அந்த மக்களோடு நிறைவாக பேச போகின்றார். தனது செயலை, தனது திட்டத்தை இந்த இறைவாக்கினர் வழியாக செயல்படுத்த போகின்றார் என்பதனுடைய அடையாளமாக இருக்கிறது. இதே ஒரு பின்புலத்திலே இன்றைக்கு நற்செய்திக்கு நாம் வருவோம் என்றால், அங்கே திருமுழுக்கு யோவான் ஆண்டவரை சுட்டி காட்டுகிற ஒரு மாபெரும் கடவுளின் பணியை செய்கின்றார். திருமுழுக்கு யோவான் நின்று கொண்டிருக்கிறார், ஆண்டவர் இயேசு அங்கே நடந்து போகிறார். இந்த இரண்டு காட்சிகளும் எதை நமக்கு வெளிப்படுத்துகின்றன? திருமுழுக்கு யோவானுடைய பணியானது அதோடு நிறைவு பெறுகிறது. ஒரு புதிய சகாப்தம், புதிய வரலாறு ஆண்டவர் இயேசுவில் தொடங்குகிறது. எனவேதான் ஆண்டவர் இயேசு நடக்கின்றார், திருமுழுக்கு யோவான் நிற்கிறார். நின்று அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவரை கூர்ந்து பார்க்கின்றார். உற்று பார்த்து அந்த பார்வையிலே இந்த மனிதர் உலகின் பாவங்களை போக்குகிற செம்மறி என்று தனது சீடர்களுக்கு அவர் சுட்டி காட்டுகிறார். எப்படி ஏலி இந்த சாமுவேலுக்கு கடவுளை சுட்டி காட்டினாரோ அதே பணியை இந்த இடத்திலே திருமுழுக்கு யோவான் தனது சீடர்களுக்கு இவர்தான் உலகின் பாவங்களை போக்குகிற செம்மறி என்று அவர் சுட்டி காட்டுகிறார். அவ்வளவுதான். உடனடியாக இந்த சாமுவேலை போலவே இந்த இரண்டு திருமுழுக்கு யோவானுடைய சீடர்களும் தாராள உள்ளத்தோடு அவரை பின் சென்றார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அழகாக சொல்லுகின்றது. எப்படி தாராள உள்ளத்தோடு இந்த இருவரும் கடவுளை அடையாளம் கண்டுகொண்டு அவரை பின்தொடர்கிறார்கள். அவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற அவர்கள் முன் வருகிறார்கள். மீண்டும் அவர்களுடைய உரையாடல் இவ்வாறாக தொடர்கிறது. ஆண்டவர் இயேசு இவர்களை திரும்பி பார்க்கிறார். திரும்பி பார்த்து முதல் முறையாக அவர் பேசுகிறார். யோவான் நற்செய்தியிலே நீங்கள் என்ன தேடுகிறீர்கள் என்று ஒரு கேள்வி வாக்கியம். அதற்கு பதில் உரையாக இவர்கள் சொல்லுகிறார்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று. உடனடியாக வந்து பாருங்கள். மிகவும் ஒரு குறுகிய ஒரு உரையாடல், நல்ல ஒரு எண்ணி வைக்கப்பட்ட வார்த்தைகளை உள்ளடக்கிய சிறிய ஒரு உரையாடல். ஆனால் அங்கே அவர்கள் சென்றார்கள், அவரோடு அன்று அவர்கள் தங்கினார்கள். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், சிறுவன் எங்கு தங்கி இருக்கிறான், எங்கு படுத்திருக்கிறான்? ஆண்டவருடைய பேழை வைத்திருந்த அந்த பரிசுத்த இடத்திலே. அவன் இருக்கின்ற இடமும் அந்த இடத்தில்தான் கடவுள் அவனை தடுத்தாட்கொள்கிறார், தனது திருவுளத்தை நிறைவேற்ற அழைக்கிறார். அதே போலவே இந்த திருமுழுக்கு யோவானுடைய சீடர்களும் அன்று அவரோடு சென்று அவர் இருக்கிற இடத்திலே தங்கினார்கள் என்பது நேரத்தை அதிகமாக செலவிடுகின்ற ஒரு செயல். ஒரு சில மணி துளிகள் மாத்திரமல்ல, தங்குகிறார்கள். இயேசு அனுபவம் பெறுகிறார்கள். பெற்று அதிலே சொல்லப்படுகிற முதல் ஒரு மனிதர் அந்திரேயா. அவர் என்ன செய்கிறார்? முதலில் தான் பெற்றுக்கொண்ட கண்டுகொண்ட மெசியாவை தனது சகோதரனுக்கு அறிமுகப்படுத்துகிறார். வந்த உடனே அவர் செய்கிற முதல் செயல், நாங்கள் மெசியாவை கண்டோம். We have found the Messiah. மெசியா என்றால் அருட்பொழிவு செய்யப்பட்டவர். எனவே தான் பெற்றுக்கொண்டதை கண்டுகொண்டதை தனது சகோதரனுக்கு அறிவிக்கின்றார், கூட்டிக் கொண்டு வருகிறார். இயேசுவிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பணி, திருவுளத்தை நிறைவேற்ற அவர் செயல்பட தொடங்கிவிட்டார். இப்பொழுது ஆண்டவர் இயேசு அவரை கூர்ந்து நோக்குகிறார். கூர்ந்து நோக்கி அவருடைய பெயரை மாற்றுகிறார். முழுமையான ஒரு ஆளுமை மாற்றம். உனது பெயர் சீமோன் என்ற ஒரு புதிய பெயரை சூட்டி ஒரு புதிய மனிதராக, புதிய செயலை, கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற ஒரு சிறிய குழாமை ஆண்டவர் அழகாக இங்கு ஏற்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இரண்டு வாசகங்களுக்கு பின்புலமாக நாம் ஏற்கனவே பார்த்ததை போல இன்றைக்கு இந்த திருப்பாடல் வரிகள், ஆண்டவரே உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ நாங்கள் வருகிறோம். எப்படி இந்த இரண்டு நிலைகளிலும் நாம் பார்க்கின்றோம். அதை தொடர்ந்து வருகிற சங்கீத வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் அழிவு தருகிற குழியிலிருந்து என்னை தூக்கி எடுத்துகிறார்,
அதை போலவே சேற்றிலிருந்து என்னை அவர் தூக்கி நிறுத்துகிறார். எப்படி நிறுத்துகிறார்? அவர் கற்பாறையின் மீது என் காலடிகளை நிலையாக நிறுத்துகின்றார். வார்த்தை இல்லை. முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தை இல்லை. மிகப்பெரிய ஒரு பஞ்சம், காட்சியும் இல்லை, மக்கள் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள், வாழ்வதற்கு வழி இல்லை. எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக சாமுவேலை ஆண்டவர் அழைக்கின்றார். அதை போலவே இங்க புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசுடைய வழியை ஆயத்தம் செய்ய வந்த திருமுழுக்கு யோவானுடைய பணி நிறைவு பெற்றது. இயேசு ஒரு புதிய வரலாற்றை தொடங்க இருக்கின்றார். அந்த பணியிலே உடன் பணியாளர்களாக இருப்பதற்கு திருத்தூதர்களை அழைக்கின்றார். இப்படி ஒரு புதிய சகாப்தம் சங்கீத வாசனைகள் அழகாக சொல்லுகின்றது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் புத்தம் புதிய பாடலை பாட எனது நாவிலே புதிய பாடலை அவர் உண்டு பண்ணுகிறார் என்று. எனவே அனைத்துமே ஒரு பழமையிலிருந்து ஒரு புதிய மாற்றத்திற்கு ஆண்டவர் இயேசுனுடைய இந்த இறையாட்சி பணியில் தொடக்கத்திற்கு நம்மை அழைத்து செல்லுகின்றது. எனவே இன்னொரு செய்தி என்ன என்று சொன்னால், இப்பொழுது நாம் ஆண்டவருடைய திருவுளத்தை அறிய வேண்டும், அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருக்கு உரிய மக்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் இன்றைய 2வது வாசகத்திலே திருத்தூதர் பவுலடியார் தான் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 6வது அதிகாரத்திலே அழகாக சொல்லுகிறார். நாம் கடவுளுக்கு உரியவர்கள். We belong to God. நாம் அனைவரும் புனித மக்கள். எனவே உங்களது உடலை புனிதமாக கருதுங்கள். உங்கள் உடல் உறுப்புகள் அனைத்தும் கிறிஸ்துவின் அங்கங்களாக, கிறிஸ்துவின் உறுப்புகளாக இருக்கின்றது. எனவே நாம் முழுமையாக கடவுளுக்கு உரியவர்கள். எனவே இந்த இறை வார்த்தைகள், நாம் கடவுளுக்கு உரியவர்களாக இருக்கிறோம், கடவுளுடைய திருவுளத்தை அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம், அதை செயல்படுத்துபவர்களாக இருக்கின்றோம். எனவே நாமும் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கடவுளுடைய திருவுளத்தை அறிய நாம் முற்பட வேண்டும். சாமுவேலை போல, அந்திரேயாவை போல, திருமுழுக்கு யோவானுடைய சீடர்களைப் போல நாம் ஆண்டவருடைய திருவுளத்தை அறிய நாம் முற்படுவோம். இறைவன் நாம் ஒவ்வொருவருக்கும் ஆசி மழை பொழியட்டும். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று நமது இறை நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாமல்ல தந்தையாகிய கடவுள் மக்கள் அனைவரும் மீட்பு அடையவும் உண்மையின் நிறை அறிவை பெறவும் விரும்புகிறார். முழுமனதோடு அவரை நோக்கி மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருப்பால் துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம்.
இவர்கள் அனைவரும் தங்களை தாழ்த்தி இறையாட்சி பணியை செய்திடவும் மக்களை உமது பாதையில் வழிநடத்தி செல்லவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் மக்களின் நலன்களை முன்னிலைப்படுத்தி வாழவும் அவர்களின் நல்வாழ்விற்காக தங்களை அர்ப்பணித்து வாழக்கூடிய தாராள உள்ளத்தையும் இறை ஞானத்தையும் அவர்களுக்கு தந்தர்ல வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் அனைவரும் எங்கள் அனுதின வாழ்வில் உம்மை கண்டு கொண்டு உமது ஆசீரை பெற்றவர்களாக வாழவும் எங்கள் உடல் தூய ஆவியார் தங்கி வாழும் ஆலயமாக திகழ்ந்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் நாயகனே இறைவா, உலக அமைதிக்காக உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். உலகில் நிலவும் போர்களும் சண்டைகளும் ஒழிந்து அமைதியான சூழ்நிலை உருவாகவும் மக்கள் அனைவரும் நிம்மதியான வாழ்க்கை வாழவும் தேவையான அருள் தந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் தேவனே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர், இறை மக்கள், நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் இறை வார்த்தையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதனை நாளும் வாசித்து வாழ்வாக்கவும் அதன் வழியாக உமது திருவுளத்தை அறிந்து அதனை வாழ்வாக்கிடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்திரளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்திருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பலிபீடத்திலே தியாகமாகுவே, அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே. உம் அன்பு பலிபீடத்திலே தியாகமாகுவே, உன் பாதையிலே பயணமாகுவே. உண்மை காண சாட்சியாய் வாழ்ந்திடுவே, வாழ்ந்திடுவே, நான் வாழ்ந்திடுவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலிபீடத்திலே தியாகமாகுவே. உள்ளங்கள் உயர்ந்து வாழ உம்மோடு பாடுபட என்னை என்னாலும் அழிகின்றேன். உள்ளங்கள் உயர்ந்து வாழ உம்மோடு பாடுபட என்னை என்னாலும் அழிகின்றேன். இதய உணர்வுகள் இன்பராகங்கள், இதய உணர்வுகள் இன்பராகங்கள் எல்லாம் உங்கள் பணிக்கு என அர்ப்பணிக்கின்றேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு
பலி பீடத்திலே தியாகமாகுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாக அமைய சேர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாமல்ல இறைவா, எப்பொழுதெல்லாம் இத்திருப்பலி நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் மறை நிகழ்வுகளில் தகுதியோடு பங்கேற்க எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைக்க திருபுலமானி. நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது பேரிரக்கத்தினால் எங்களை மீட்டு கொண்டீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்கள் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக்கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து
உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும். பெற்றோர் வீறு வெற்று
மன்றாடுவோமாக. என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, உமது பேரன்பினாவி எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் இல்லை இறைவன் தந்தை மகன் தூயாவியானோர் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மகள் விளக்கே, ஏழ்மை காத்திடும் ஆரணமே, அருள் சுரந்திடும் தேசுடையே, தாவீதின் குலமலரே. இறைவனை முதலில் உன்னை தெரிந்தார், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.